என்னம்மா பண்ணலாம், டிஸ்கோவுக்கு போகலாம், ஓட்காவ போடலாம், ஓடி பாடி ஆடலாம். ஆல்ரெடி நேரமாச்சு, பப்பும் தானே மூடி போச்சு. வேர் இஸ் த பார்ட்டி? அட உங்க வீட்ல பார்ட்டி. வேர் இஸ் த பார்ட்டி? அட அம்மா வீட்ல பார்ட்டி. என்னம்மா பண்ணலாம், டிஸ்கோவுக்கு போகலாம், ஓட்காவ போடலாம், ஓடி பாடி ஆடலாம். ஆல்ரெடி நேரமாச்சு, பப்பும் தானே மூடி போச்சு. வேர் இஸ் த பார்ட்டி? அட நம்ம வீட்ல பார்ட்டி. வேர் இஸ் த பார்ட்டி? அட தமிழ்நாட்டுல பார்ட்டி. கனா காணும் காலங்கள் சீரியலில் மூலியமாக அறிமுகமானது தான் வந்து பார்த்திங்கன்னா ஆக்டர் ஸ்ரீ. அதை தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா பிக் பாஸ்லேயும் வந்து அவரோட கவனம் வந்து செலுத்தினார் பிக் பாஸ் சீசன் 1. அதற்கடுத்து திரைப்படத்திற்கு முதலாக அவர் அறிமுகமான விஷயம் வந்து பார்த்திங்கன்னா வழக்கு எண் 18/9 அப்படிங்கிற இந்த திரைப்படம் மூலியமாக தான் வந்து அறிமுகமானார். அதை தொடர்ந்து மிகப்பெரிய படங்கள்லாம் வந்து நடித்தார் அப்படின்னு நம்மளால சொல்ல முடியும். குறிப்பாக லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் மாநகரம் அப்படிங்கிற இந்த திரைப்படம் வந்து நடித்திருந்தார் ஆக்டர் ஸ்ரீ. ஸோ அந்த திரைப்படத்திற்கு அப்புறம் அவருக்கு நிறைய திரைப்பட வாய்ப்புகள் வந்து வர ஆரம்பித்தது. இப்போ கடைசியாக வந்து அவர் நடித்த படம் வந்து பார்த்திங்கன்னா இறகப்பற்று. அதற்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஆக்டர் ஸ்ரீ வந்து இன்ஸ்டாகிராமில் பல வருஷமாக வந்து ஆள் இல்லை, அவர் வந்து நிறைய திரைப்படங்கள் இப்போ நடிக்கிறது இல்லை அப்படிங்கிற பல கொஸ்டின் மார்க் வந்து பார்த்தீங்கன்னா நெட்டிசன்ஸ்கள் வந்து ஆக்டர் ஸ்ரீ மேலே வச்சுருந்தாங்க. ரீசன்ட் டைம்ஸில் வந்து ஆக்டர் ஸ்ரீ அவர் நிறைய போஸ்ட் வந்து போட்டுட்ருக்காரு. அந்த போஸ்ட்லாம் பார்க்கும்போது என்ன தோணுதுன்னா, ஆக்டர் ஸ்ரீ இப்போ மென்டல் ஹெல்த்து கரெக்டாக இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயமும் தெரியுது. அது மட்டும் இல்லாமல் ஆக்டர் ஸ்ரீ அந்த ஒரு பழைய இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டை ஹேக் பண்ணி டெலிட் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ புதுசாக ஒரு அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ணியிருக்காரு. அந்த அக்கௌண்ட் நேம் வந்து பார்த்திங்கன்னா ஆக்டர் ஸ்ரீ ப்ளூ டிக்ட் அப்படின்னு வந்து இந்த அக்கௌண்ட் நேம் வந்து வந்திருக்கு. ஸோ இந்த அக்கௌண்ட் நேம்லேருந்து பல வீடியோஸ்கள் வந்து ஆக்டர் ஸ்ரீ வந்து வெளியிட்டிருக்காரு. குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து இப்போ ஆனா இல்லை பெண்ணாக மாறிட்டு இருக்கேன் அப்படிங்கிற ஒரு வீடியோ வந்து வெளியிட்டிருக்காரு. அதற்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா அவர் பாட்டு பாடுற மாதிரியும் ஒரு வீடியோ வந்து வெளியிட்டிருக்காரு. அதை தொடர்ந்து நிறைய முகம் சுளிக்கிற மாதிரி வீடியோஸ்கள் வந்து பார்த்திங்கன்னா அந்த அக்கௌண்ட்லேருந்து ஒவ்வொன்றா வந்துட்டு இருக்கு. பல பேர் வந்து சொல்கிறது என்னன்னா, ஏன் ஆக்டர் ஸ்ரீ வந்து இப்படி மாறிட்டாரு, அவருக்கு என்ன ப்ராப்ளம் அப்படிங்கிற பெரிய கொஷின் மார்க் இருக்கிறாங்க. அதற்கு வந்து பார்த்திங்கன்னா அவரோட கன்சர்ஸ் டாட்டர்ஸ் வந்து நிறைய பேர் வந்து அந்த இன்ஸ்டாகிராம் கமெண்ட்ஸ்லேயும் வந்து சொல்லியிருக்காங்க, இவருக்கு இப்போ மென்டல் ஹெல்த் வந்து கரெக்டாக இல்லை, இவர் பல வருடமாக வந்து ட்ரீட்மெண்ட்டில் இருந்துட்டு இருந்திருக்காரு, இப்போது இந்த மென்டல் ஹெல்த் வந்து ஓவராகவும் இப்போ வந்து அவரால் எதுவுமே கரெக்டாக யோசிக்க முடியாமல் இந்த மாதிரி வீடியோஸ்கள்லாம் வந்து போட்டுட்ருக்காரு அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா பல பேர் வந்து கமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஆக்டர் ஸ்ரீ இந்த அக்கௌண்ட் வந்து உண்மையா இல்லை ஃபேக்கா, இல்லை இவரோட மார்ஃபிக் வந்து பண்ணி போட்டுட்ருக்காங்களா அப்படிங்கிற மாதிரி பல கொஷின் மார்க்ஸும் வந்து பார்த்திங்கன்னா இப்போ எழுந்துட்டு இருக்கு. ஸோ கண்டிப்பாக என்ன இருந்தாலும் சரி, ஆக்டர் ஸ்ரீ பழைய மாதிரி வந்தால் அவருக்கு மிகப்பெரிய ஃபேன் பேஸ் இன்னமும் அப்படியே இருக்கும் அப்படிங்கிறது ஒரு உண்மையான விஷயம். அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் வந்து சொல்கிற ஒரு விஷயம் வந்து லோகேஷ் கனகராஜ் ஆக்டர் ஸ்ரீக்கு என்ன ஆணுச்சு அப்படிங்கிறத கொஞ்சம் பொறுப்பெடுத்து பார்த்தா இன்னமும் நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா பல பேர் இப்போ கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணி வந்துட்டு இருக்காங்கன்னு சொல்ல முடியுது.